Dr. UP Sanjana. நான் வந்து 5 world records பண்ணியிருக்கேன். ஸ்டேட் மீட்டில் 12 கோல்டு மெடல்ஸ், 2 சில்வர்ஸ், 1 bronze மெடல் வாங்கியிருக்கேன். நான் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ட்ரஸ்ட் பேர் வந்து நான்கு. அந்த ட்ரஸ்ட்டில் வந்து எனக்கு வர பொன்னாடியை வச்சு என்னை போல் இருக்க பெண் குழந்தைகளுக்கெல்லாம் பாவாடை சட்டையாக தைச்சி தந்திருக்கேன். அதே மாதிரி யாரும் இல்லாத இறந்து போகிறவங்களாம் நானும் எங்கள் டீமும் சேர்ந்து நாங்கள் அடக்கு பண்ணி வச்சுருக்கோம். ஆக்சுவலி என்னோடய செகண்ட் பர்த்டேக்கு தான் வந்து எங்கள் டேடியோட ஃப்ரெண்டு எனக்கு ஒரு பிளாஸ்டிக் போ வாங்கி தந்தாங்க. நான் அதை தொடவே இல்லை. அன்றைக்கி ஒரு நாள் ஏதோ வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு நாள் தான் அதை விளையாடினேன். அதுக்கப்புறம் அது மட்டும் ஒரு ஓரத்தில் இருக்குது. விதையை விதைச்சவங்க கூட தூங்கலாம், ஆனால் அந்த விதைகள் தூங்காது. எப்போ நான் வெளில வருவேன் அது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் நானும் என்னோடய குருநாதர் என்னை பூமியில் விதையை விதைச்சிட்டாரு. என்னோடய குருநாதரும் தூங்கலை, நானும் தூங்கலை. நான் இப்போ தான் போடவே கற்றுருக்கேன். அதுவும் என்னோடய குருஜி என்னோடய டீச்சர் கையை பிடிச்சி சொல்லி தந்துருக்காங்க. இன்னும் இந்த உலகத்தில் கற்றுக்க நிறையவே இருக்குது. நிறைய இருக்குது. அதுவும் நான் நிச்சயமாக கற்றுப்பேன். எனக்கு இருக்க பெரிய வேர்ல்டு ரெக்கார்ட்னால் அந்த ஒலிம்பிக் மெடல் மட்டும்தான். ஒரு நாளைக்கு 126 பெண் குழந்தைங்க பாலியல் வன்கொடுமையாலே ஆகிறாங்க. பொதுவாக நான் சொல்கிறேன், என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எப்பவுமே பெண்களை உங்கள் குடும்பத்தை ஆளுகராக பாருங்கள். ஏன் அப்பா அம்மாலாம் இவங்கள வந்து ஆன்ட்டி கூப்பிடு, அக்கா கூப்பிடு, அந்த மாதிரி ஏன் சொல்கிறாங்க? செல்லும் வழி இங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் தருமாம் வெள்ளம் வரலாம், நேர்மை அது மாறாமல், தர்மம் அதை மீறாமல், நாடும் நடைபோடுங்கள் காலம் வரலாம். என்னோட குருநாதர் அடிக்கடிக்கு சொல்லுவது என்னன்னா, யாரும் செல்லாத பாதையில் செல்ல வேண்டும், யாரும் வெட்டாத உச்சியை தொட வேண்டும், யாரும் சம்பாதிக்காத பெயர் புகழ் மற்றும் கொஞ்சம் பணத்தையும் செலவழிக்க வேண்டும், பெரியவங்களும் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் யாருமே எதுவுமே பண்ணாததை நான் பண்ணி காமிப்பேன். டியவமன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஸ்வேதா. இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 9 வயசுலேயே வில்வித்தையில் 5 வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்க சஞ்சனா தான் இருக்காங்க. அவங்க கூட பேசலாம் வாங்க. ஹாய் சஞ்சனா. ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகேடா, சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு உங்களோட நான் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் உங்கள் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் உங்களை பற்றியும் எங்களுக்காக சொல்லுங்கள். பேர் வந்து Dr. UP Sanjana. நான் என்னோடய பேருக்கு முன்னாடி ஹூ அப்படின்னு போடுறேன்னா, எனக்கு அந்த டாக்டரேட்டை விட என்னோடய குருஜி தான் எனக்கு பெருசு, என்னோடய ஹூ தான் எனக்கு பெருசுனால. ஸோ எனக்கு டாக்டரை விட ஹூ தான் பெருசு சொல்லிட்டு தான் என்னோடய பேருக்கு முன்னாடி நான் Dr. UP Sanjana தான் எங்கே போனாலும் நான் சொல்லுவேன். அதே மாதிரி நான் வந்து 5 வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டேட் மீட்டில் 12 கோல்டு மெடல்ஸ், 2 சில்வர்ஸ், 1 bronze மெடல் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி நான் வந்து ஃபர்ஸ்ட் கேர்ள் 3 வயசுலேயே நேஷ்னல் போயிருக்கேன். செகண்ட் டைம் நேஷ்னல் போகும்போது 6th பிளேஸ் வந்திருக்கேன். நான் இது வரைக்கும் 420 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். 200 ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போய் மோட்டிவேஷன் ஸ்பீச் தந்திருக்கேன். அதே மாதிரி நான் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ட்ரஸ்ட் பேர் வந்து நான்கு. அந்த ட்ரஸ்ட்டில் வந்து எனக்கு வர பொன்னாடியை வச்சு என்னை போல் இருக்க பெண் குழந்தைகளுக்கெல்லாம் பாவாடை சட்டையாக தைச்சி தந்திருக்கேன். அதே மாதிரி யாரும் இல்லாத இறந்து போகிறவங்களாம் நானும் எங்கள் டீமும் சேர்ந்து நாங்கள் அடக்கு பண்ணி வச்சுருக்கோம். இதுவரைக்கும் ஒரு 9 மெம்பர்ஸ் நாங்கள் அடக்கு பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி நான் ஒரு அமைப்பு வச்சுருக்கேன். அந்த அமைப்பு பேர் வந்து மரம் நமது கரம். எப்படி நம்ம கையில் ஆணி அடித்தா நம்மளுக்கு எப்படி வலிக்குமோ, அதே மாதிரி தான் அந்த மரத்துலேயும் ஆணி அடிக்கும் போது அதுக்கும் வலிக்கும். அந்த மரத்துக்கும் நம்மளுக்குள்ளே இருக்க ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, நம்மளுக்கு வாய் இருக்குது, அதுக்கு வாய் இல்லை. நம்மளால் சொல்ல முடியும் வலிக்குது அடிக்காதுன்னு, ஆனால் மரத்தால் சொல்ல முடியாது. அதோட வலி அது உள்ளே தாங்கிட்டே இருக்கும். ஸோ அதை நான் புரிஞ்சுக்கிட்டு சாட்டர்டே சண்டேஸ் ஈவினிங்லலாம் போயிட்டு நான் அந்த மரத்துலேருந்து நோட்டீஸ் போர்டில் அந்த மாதிரிலாம் எடுத்து அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் வந்து ஒரு சேனல் வச்சுருக்கேன். அந்த சேனல் பேர் வந்து தமிழ் கிழவி.
நான் வந்து இது வரைக்கும் 3 சிஎம் 2 கவர்னரை மீட் பண்ணியிருக்கேன். அப்பா கேட்கும்போது எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்க. இந்த 9 வயசுல இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேன். தட்ஸ் அமேசிங் ஜாப் சஞ்சனா. அண்ட் என்னோட இந்த ஜேர்னி எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2.5 இயர்ஸ்லேயே எனக்கு இது ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலி என்னோட செகண்ட் பர்த்டேக்கு தான் வந்து எங்கள் டேடியோட ஃப்ரெண்டு எனக்கு ஒரு பிளாஸ்டிக் போ வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போது வந்து எங்கள் நான் அதை தொடவே இல்லை. அன்றைக்கி ஒரு நாள் ஏதோ வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு நாள் தான் அதை விளையாடினேன். அதுக்கப்புறம் அது மட்டும் ஒரு ஓரத்தில் இருந்தது. நான் மட்டும் வேறு பொம்மைங்களோட விளையாடிட்டு இருந்தேன். அப்புறமா எங்கள் டேடியும் மம்மியும் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு வர கெஸ்ட்கெட்டெல்லாம் சொல்லுவாங்க, இவ இந்த போ வச்சுட்டு தான் தூங்குவா, இந்த போ வச்சுட்டு தான் சாப்பிடுவா, இந்த போ வச்சுட்டு தான் எல்லாமே பண்ணுவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா கொஞ்ச நாள் கழித்து நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, அவங்க சொல்கிறத கேட்டு கேட்டு எனக்கே அது தோண ஆரம்பிச்சு. என்ன மாரி அது வர ஆரம்பிச்சிச்சு. அது மேலே எனக்கு ஒரு லவ் வந்துருச்சு. அப்புறமா நானும் அது கூடயே இது பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்து நான் வெளியில் சாப்பிட்டு கை கழுவுறதுக்காக என்னோடய ரூம்னு ஒன்று இருக்குது. அது பக்கத்துலேயே தான் சிங்க் இருக்கும். ஸோ அங்கே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது திரும்பி பார்த்தா உடஞ்சிருக்கு, அந்த பொம்மை உடஞ்சிருக்கு. அப்புறமா எங்கள் டேடி கிட்ட கேட்டேன். டேடி எனக்கு தெரியாதும்மா, நான் ஆஃபீஸ்லேருந்து இப்போ தான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா கிட்ட கேட்டேன். அம்மாவுக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அப்புறமா என்னை வெளில கூட்டிகிட்டு போவாங்க டேடி. பொம்மை வாங்கி தர கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ கூட்டிகிட்டு போகும்போது என்ன ஆகும்னா, அதே கடைக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் அது மட்டும் வாங்கியே தரமா, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க. காசு இல்லை, அவ்வளோ காசு நம்ம கிட்ட இல்லை, கலர் நல்லா இல்லை, பர்ஸு எடுத்துகிட்டு வரல, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க. அப்புறமா நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், நான் பிகி பேங்க்கில் அப்பத்துலேருந்தே நான் டேடி கொஞ்சம் 10 ருபீஸ் அந்த மாதிரி தருவாங்க, அதை சேர்த்து வச்சுருந்தேன். அப்புறமா அந்த உண்டியை உடச்சி நானே போய் வாங்கிக்கிறேன் சொல்லிவிட்டு அந்த காசு எடுத்துகிட்டு போகும்போது தான் தெரிஞ்சுது, ஓகே இதில் நல்லா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுது. கூகுளெல்லாம் சர்ச் பண்ணாங்க, நிறைய பேர் வந்தது. எல்லார்கிட்டையும் போய் கேட்டாங்க. ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே கூட்டிட்டு வாங்க, இப்போ இந்த வயசில் அவளால் இது கூட தூக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா எங்கள் டேடியோட ஃப்ரெண்டே சொன்னாங்க, இந்த மாதிரி உன் பொண்ணு இதில் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா, ஸோ அதனால் டாக்டர் ஷியான் ஹுசைனி சார்கிட்ட கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா டேடியும் ஃபோனில் பேசினாங்க. பேசினதுக்கப்புறம் ஓகே இன்னைக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஈவினிங் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு என்னோடய ஹூவை போய் பார்க்க போனேன். அப்போ நான் உள்ளே போனோடனே எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்தது. அப்புறமா அந்த போவை கையில் கொடுத்துட்டு நான் அதை ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு கொஞ்சம் நேரம்க்கு அப்புறமா வந்து சரி தாம்மா நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் தரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறமா ரொம்ப நேரம் கெஞ்சி பார்த்தாங்க. அப்புறமா நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தனியாக எங்கள் டேடியும் மம்மியும் கூட்டிகிட்டு போய், இவள் கண்ணில் ஒரு வெறி தெரியுது, இவன் நிச்சயமாக நம்ம 3 பேரையும் ஒரு பெரிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போவா அப்படின்னு சொன்னாங்க. ஹூ சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் என்னை இது வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்கு. இதுக்கப்புறமா கூட்டிகிட்டு போகும். நீங்கள் சொல்லும்போது பார்த்தா எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, எவ்வளோ உங்கள் ஜேர்னி அமேசிங்காக இருக்குது. அண்ட் வந்து நீங்கள் இவ்வளோ விஷயம் பண்ணுறதுக்கு உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாராக இருக்காங்க, ரோல் மாடல் யாராக இருக்காங்க சஞ்சி? எல்லாமே என்னோட குருநாதர் மட்டும்தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போது மண்ணில் விதையை விதைச்சா அது மரமாக வரும், இல்லைன்னா உரமாக போகும். ஆனால் என்னோட குருநாதர் அந்த விதையை விதைச்சாங்கன்னா அது மரமாக மட்டும்தான் வரும், உரமாக போகவே போகாது. அந்த விதையை விதைச்சவங்க கூட தூங்கலாம், ஆனால் அந்த விதைகள் தூங்கவே தூங்காது. எப்போ நான் வெளில வருவேன் அது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் நானும் என்னோடய குருநாதர் என்னை பூமியில் விதையை விதைச்சிட்டாரு. என்னோடய குருநாதரும் தூங்கலை, நானும் தூங்கலை, விதைச்சவரும் தூங்கலை, விதையும் தூங்கலை. அதனால் நாங்கள் நிச்சயமாக அந்த மரத்தை மாதிரி நான் இன்னும் பெருசாக வருவேன். அண்ட் நீங்கள் ட்ரஸ்ட் வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்க, அந்த ட்ரஸ்ட் பேர் என்ன, அதில் என்னென்னலாம் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சஞ்சினா. நாங்குகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ட்ரஸ்ட்டில் வந்து நான் இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ்க்கு போகிறதுனால அங்கேருந்து பொன்னாடைகள்லாம் தருவாங்க. அப்போ வந்து ஒரு நாள் வந்து நான் வந்து சிஎம் சாரை என்னோடய ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் அப்போ சிஎம் சாரை பார்க்க போயிருந்தேன். பார்க்க போகும்போது அங்கே என்ன நடந்துச்சுன்னா, அங்கே கீழே அந்த இதுலாம் இருப்பாங்களே, அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, சிஎம் சாருக்கு புக்கு கொடுங்க, ஷால் பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஷாலை வெளியிலே வச்சுட்டு புக்கு மட்டும் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம். கொடுத்துட்டு வெளில வந்தோன்னே அது ஷால் இருந்தது. அப்புறமா நான் ஹூ கிட்ட கேட்டேன், ஹூ இந்த ஷாலை என்ன பண்ணுறது ஹூ அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஹூ சொன்னாங்க, யாராவது இருப்பாங்க வழியில், யாராவது இருப்பாங்க, அவங்களுக்கு
இது குளிருக்கு போத்திக்க கொடு, இல்லைன்னா முன்ன மாதிரி இருக்க குழந்தைகளுக்கே நீ பாவாடை சட்டை தச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. அப்புறமா அந்த ஒரு வார்த்தை சிம்பிளாக சொன்னதை அதை நான் ஒரு பாசிட்டிவாக எடுத்து எங்கள் அம்மாவுடைய பெரிய அக்கா அவங்க சுதாமா வந்து டைலர், ஸோ அவங்க கேட்ட கொடுத்து அவங்கள பாவாடை சட்டை தக்க சொல்லி நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து அந்த அந்த இதெல்லாம் வச்சு நிறைய பேர் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் 800க்கு மேலேயே நாங்கள் தந்துருக்கோம். இதுவரை 800க்கு மேலே பாவாடை சட்டை தச்சு கொடுத்துருக்கீங்க. ஓகே. அப்புறமா நிறைய பேர் இறந்தவங்களாம் அடக்கம் பண்ணணும்னு சொன்னீங்க. அதுவும் என்னோட குருநாதரில் தான் நடந்தது. எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு அங்கிள் இருப்பாங்க, அவங்களுக்கு யாருமே இல்லை. திடீர்னு ஒரு நாள் அவங்க இறந்துட்டாங்க. அப்போ வந்து நான் டாடி கிட்ட கேட்டேன், ஏன்ப்பா அவங்க இதுவாகிட்டாங்க, யாருமே வரலையே அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா உங்களுக்கு ஃபேமிலி இல்லை, அதனால யாருமே இது பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா நான் சொன்னேன், ஏன்ப்பா நம்ம பண்ணக்கூடாதா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு எங்கள் அப்பா சொன்னாங்க, இல்லைம்மா அது தப்பாக போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா நான் என்ன பண்ணேன், சரி எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. கிட்ட போய் சொன்னால் ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கிட்ட உடனே எங்கள் அப்பா அம்மாக்கெலாம் தெரியாமல் நான் போய் சொல்லிட்டேன், இந்த மாதிரி இருக்காங்கன்ட்டு. உடனே எனக்கு கேஷ் கொடுத்து நீ அவங்கள போய் அடக்க பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா நான் அந்த கேஷ் எடுத்துகிட்டு வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட கொடுத்து, அப்பா வந்து சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடக்க பண்ணிவிட்டு அதே அப்படியே நிறுத்தாமல் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக அது ஒரு அமேசிங்கான விஷயம். யாரும் இல்லாதவங்களுக்கு நீங்கள் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறது வந்து இது நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் வந்து நீங்கள் 5 வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க சஞ்சனா. அதில் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது இது, அண்ட் நீங்கள் அதை அச்சீவ் பண்ணிட்டு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறது எங்களுக்காக. எனக்கு வந்து இப்போது அந்த 5 வேர்ல்டு ரெக்கார்ட்லேயே எந்த வேர்ல்டு ரெக்கார்டுமே எனக்கு டஃப்பாக இல்லை. ஏன் டஃப்பாக இல்லைன்னா, எனக்கு வந்து எப்பவுமே நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்போது டஃப்பாக இருந்தது, அப்புறமா போக போகையும் டஃப்பாக தான் இருந்தது. இந்த ரெக்கார்ட் அப்போது எனக்கு டஃப்பாகவே இல்லை. ஏன் தெரியுமா? நீங்களே சொல்லுங்கள், கெஸ் பண்ணுங்கக்கா. ஏன் தெரியலையே. ஏன்னா என்னோட குருநாதர் என் பக்கத்தில் இருக்கும் போது எனக்கு எந்த வழியுமே தெரியல. என்னோட குருநாதர் ஒரு பெரிய மலத்துலேருந்து என்னை கீழே குதிக்க சொன்னாலும் நான் குதிச்சிருவேன். ஏன்னா குதிக்க சொன்ன அவங்களே என்னை காப்பாற்றுவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் எனக்கு எந்த இதுவும் இல்லை. எல்லா ரெக்கார்டும் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இல்லை. நான் இவ்வளோ சொன்னல, இவ்வளவும் எனக்கு பெருமையே இல்லை. ஏன் தெரியுமா? நான் இப்போ தான் போடவே கற்றுருக்கேன். அதுவும் என்னோடய குருஜி, என்னோடய டீச்சர் கையை பிடிச்சி சொல்லி தந்திருக்காங்க. இன்னும் இந்த உலகத்தில் கற்றுக்க நிறையவே இருக்குது. இ இ உ நிறைய இருக்குது. அதுவும் நான் நிச்சயமாக கற்றுப்பேன். எனக்கு இருக்க பெரிய வேர்ல்டு ரெக்கார்ட்னால் அந்த ஒலிம்பிக் மெடல் மட்டும்தான். இப்போ ஒரு பூட்டு நம்ம போடுறோம், அந்த பூட்டில் சாவி போட்டால் மட்டும்தான் அந்த பூட்டு திறக்கும், இல்லைன்னா அது திறக்கவே திறக்காது. அந்த சாவி எங்கேயாவது போய் தொலைஞ்சிருச்சுன்னா அது திறக்காது. இப்போ அதே மாதிரி தான் பைக்லேயும் நம்ம போடுவோம், அப்பயும் அது திறக்காது. அது அந்த பூட்டு தொலைஞ்சிச்சின்னா அதுக்கப்புறம் அது திறக்கவே திறக்காது. அந்த அடத்தால் அது செத்தே போயிடும். நம்ம அந்த சுற்றி எடுத்து உடச்சி அதை நம்ம உள்ளே போவோம். அந்த மாதிரி தான் நான் அந்த என்னோட சாவி எதுனா அந்த ஒலிம்பிக் மெடல். அந்த ஒலிம்பிக் மெடல் அது எனக்கு வந்தால் மட்டும்தான் நான் திறப்பேன். அது வரைக்கும் நான் விடவே மாட்டேன். சஞ்சனா, நீங்கள் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராகவும் இருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 280+ ஸ்கூல்ஸ்க்கு மேலே போயிருக்கீங்களா? ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங்கில் கொடுப்பீங்க? நான் வந்து பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைகளுக்கும் நடுவில் இருக்கேன், அந்த இதுவை பற்றி சொல்லுவேன். அப்புறமா குரு டீச்சர்ஸ்க்கு எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், டீச்சர்ஸ்லாம் குழந்தைங்களை எப்படி பார்ப்பாங்க. அப்புறமா நிறைய பேர் பெண்களுக்காக தான் நான் நிறைய சொல்லுவேன். அப்புறமா நிறைய பேர் காலேஜில் மார்க் இதுவாகிடுச்சு அப்படிலாம் சொல்லி சூசைட் பண்ண அவங்களுக்கு. அப்புறமா நிறைய இப்போ தோத்துட்டா நிறைய பேர் அப்படியே அவள் தான் நம்மளால் இனிமேட்டு ஜெயிக்கவே முடியாது, அப்புறமா இன்னைக்கு தான் சேர்ந்தோன்னா நாளைக்கே நம்ம ஒலிம்பிக் மெடல் வாங்கிடணும், நாளைக்கே இந்த போட்டியில் ஜெயிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே. ஸோ அவங்களுக்குலாம் இது பண்ணுற மாதிரி நான் சொல்லுவேன். ஓகே, டியர் உமன் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் உமன் சேனல். ஸோ இங்கே இருக்க பெண்களுக்கு நீங்கள் ஒரு சின்ன ஸ்பீக்கிங் கொடுப்பீங்கன்னா, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக என்ன பேசுவீங்க? எப்பவுமே வந்து பெண்கள் அந்த காலத்துலலாம் வந்து இந்த ஆர்மி மிலிட்ரிக்கெலாம் ஆள் எடுக்கும் போது அப்போல்லாம் அப்பா அம்மா என்ன நினைப்பாங்கன்னா, இவங்களாம் நம்ம வீட்டுக்கு மறுபடியும் வருவாங்களா, இல்லை நம்மளோட நேஷனுக்காக நம்மளோட கண்ட்ரிக்காக அவங்கள உயிரே விட்டுருவாங்களா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே நினைக்க மாட்டுறாங்க. பெண்கள் வீட்டு வாசல்லேருந்து ஒரு காலை எடுத்து வச்சோன்னே ஒரு சில அப்பா அம்மாலாம் நினைக்கிறாங்க, இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வருவாளா இல்லை அப்படியே போயிடுவாளா, அந்த மாதிரி நினைக்கிறாங்க. நீங்கள் சொன்ன அந்த விமென்ஸ் அவங்களுக்காக நான் சிஎம் சாருக்கு இப்போது முக்கியமாக தேங்க்ஸ் பண்ணோம். ஏன்னா ஒரு நாளைக்கு 126 பெண் குழந்தைங்க பாலியல் வன்கொடுமையாலே ஆகுறாங்க.
இதை தடுக்கும் விதமாக தான் தமிழ்நாடு முதலமைச்சராக மட்டும் இல்லாமல் ஒரு தந்தையாகவும் இருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் 1098 என்ற நம்பரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது மூலயமா என்ன விஷயம்னா, உங்களை யாராவது செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணாங்கன்னா உங்களோட நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எதுவுமே தெரியாமல் போலீஸ் அந்த பிரச்சனை ரகசியமாக கொண்டு போவாங்க. நிறைய பேருக்குலாம் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பொதுவாக நான் சொல்கிறேன், என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எப்பவுமே பெண்களை உங்கள் குடும்பத்தை ஆளுகராக பாருங்கள். ஏன் அப்பா அம்மாலாம் இவங்கள வந்து ஆன்ட்டி கூப்பிடு, அக்கா கூப்பிடு அந்த மாதிரி ஏன் சொல்கிறாங்க? அவங்களாம் நம்ம ரிலேஷன் மாதிரி பார்க்கணுறதுக்காக தான் அக்கா, மாமி அந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ அதனால் எல்லாம் நம்ம ரிலேஷன் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாத்துலேயுமே அவங்களெல்லாம் நம்மளோட ரிலேஷன், நம்மளோட அக்கா, நம்மளோட அத்தை அந்த மாதிரி பார்த்து நம்ம இது பண்ணணும். நீங்கள் இப்போ 5th படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவங்க கூட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக விளையாடுவாங்க, ஸ்கூல் போவாங்க, வருவாங்க, விளையாடுவாங்க. பட் நீங்கள் இங்கே கோச்சிங்கும் வந்துகிட்டு இருக்கீங்க. ஸோ என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்க நம்ம அவங்கள மாதிரி ஒரு லைஃப் நமக்கு இல்லை, பட் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக கிரவுண்ட்லேயே இருக்குமே அப்படின்னு என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணி? நான் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா கேட்காதீங்க, நான் டெய்லியுமே தான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் நான் இவ்வளோ கஷ்டப்படுறது எதுக்காகனா அந்த ஒலிம்பிக் மெடல் அது வாங்கிட்டேன்னா அவ்வளோதான், எனக்கு எல்லா எதுவுமே இருக்காது. என்னோட ஒரே எய்ம் அந்த ஒலிம்பிக் மெடல் அது வாங்கிட்டேன்னா போதும். மற்றபடி இதெல்லாம் நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னா அது காரணம் அந்த ஒலிம்பிக் மெடல் மட்டும்தான். நீங்கள் நேஷ்னல் வேறு போயிருக்கீங்கன்னு சொன்னீங்க. நேஷ்னல் எத்தனாவது லெவல் வந்திருக்கீங்க? எவ்வளோ ப்ளேஸ் வந்திருக்கு? நான் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது என்னோடய மாஸ்டர் என் மேலே நம்பிக்கை வச்சு ஸ்டேட் மீட்டில் கலந்துக்க வச்சாங்க. அதில் வந்து நான் கோல்டு மெடல் வாங்கி நேஷ்னல் செலக்ட் ஆனேன். நேஷ்னல்லையும் எனக்கு வந்து சின்ன வயசில் நேஷ்னல் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட், ஒரு மெடல் தந்தாங்க. ஸோ அங்கே ஃபஸ்ட்டு கேர்ள் நான் தான். 3 இயர்ஸ்லேயே நான் நேஷ்னல் போயிருக்கேன். அப்புறமா செகண்ட் டைம் நேஷ்னல் போனேன். இப்போ தான் போனேன், ஜூனில் தான் முடிஞ்சது நேஷ்னல். அப்போ வந்து நான் அங்கே போய் 6th பிளேஸ் வந்தேன். சூப்பர்ரா. அண்ட் வந்து இதை பார்த்துட்டு இருக்க உங்கள் வயசு இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? செல்லும் வழி இங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் தருமாம் வெள்ளம் வரலாம், நேர்மை அது மாறாமல், தர்மம் அதை மீறாமல், நாடும் நடைபோடுங்கள் காலம் வரலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்த அன்பிற்கும் குரு தந்த பண்பிற்கும் பூமாலை தேடி வரும். இதுதான் நான் சொல்கிறேன். அதனால் எப்பவுமே நம்ம போகிற வழியில் கூட ஏதாவது ஒரு கல் கூட நிற்கலாம். இப்போது நம்ம வழியில் போய்கிட்டே இருக்கோம், திடீர்னு ஒரு பள்ளம் தோண்டியிருப்பாங்க. அடுத்தது நம்ம அங்கேயே நிற்க மாட்டோம், அதை தாண்டி தான் போவோம், தாண்டி போகணும். அந்த மாதிரி தான் அதுக்காக தான் நான் இந்த பாட்டு சொல்கிறேன். அதனால் நம்ம போகிற வழியில் நம்ம ஒரு எய்மை வச்சு நம்ம அந்த போகிற வழியில் நம்மளுக்கு என்ன வேணாலும் வரலாம். ஸோ நம்ம அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. இப்போ கழுகு இருக்குல்ல, கழுகு வந்து வானத்தில் பறந்துகிட்டே இருக்குது. அப்போ ஒரு சில காக்காங்கெல்லாம் வந்து அதை கொத்திக்கிட்டே இருக்கும். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு கழுகு காகத்தை விட அது ரொம்ப பலசாலி. ஆனால் கழுகு என்ன பண்ணும்? எதுவுமே பண்ணாது, அது மேலே பறந்துக்கிட்டே தான் இருக்கும். மேலே ஹைட்டில் பறக்க 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 காக்காவுக்கு மூச்சு திணறும். அது விட்டு அடுத்த தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது விட்டு போயிடும். இந்த மாதிரி தான் நம்மளை குத்திக்கிட்டே இருக்கிறது, நிறைய விஷயம் நம்மளை குத்திக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் எதுவுமே இது பண்ணாமல் நம்ம மேலே பறந்துக்கிட்டே இருந்தேன்னா ஒரு நாள் அதுவே கீழே விழுந்துடும். என்னால் முடியல அப்படின்னு சொல்லி அதுவே கீழே விழுந்துடும். அப்புறமா நம்ம அந்த உச்சியை போய் தொடுவோம். அந்த மாதிரி தான் நானும், அந்த கழுகு போல தான் நானும். யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை. என்னோடய ஒலிம்பிக் மெடல் நான் நிச்சயமாக வாங்குவேன். ஓகே, அமேசிங்காக சொன்னீங்க சஞ்சினா. அண்ட் வந்து நீங்கள் இதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பட் உங்களுக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் அந்த மாதிரி என்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? அனிமல்ஸ்லேயே ஃபாஸ்ட்டாக ஓடுற அனிமல் என்னது? சீட்டா. இப்போது இது இருக்குது, டியர் இருக்குது. அது ஃபாஸ்ட்டாக ஓடாது, அதுவும் இதுவாக தான் ஓடும். அது போய்கிட்டே இருக்கும். திடீர்னு சீத்தா வந்து அதை உணவுக்காக அது போகும். அது ஓடும்போது ஏன் அந்த மானை அதால் பிடிக்க முடியல? அது பயத்தில் இன்னும் வேகமாக ஓடுமா? கரெக்ட், அது அதோட உயிருக்காக ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் சீத்தா அந்த உணவுக்காக ஓடும். உணவு இந்த 2 போட்டியில் உணவு தோற்றுது, அந்த உயிருக்காக ஓடுறது அது ஜெயிச்சிருது. அந்த மாதிரி தான் நம்மளோட உயிருக்காக ஓடணும். நம்மளோட உயிர் என்னது? அவமானம். அதுக்காக நம்ம ஓடினா நம்ம நிச்சயமாக ஜெயிக்கலாம். சூப்பராக சொன்னீங்க. எல்லாத்துக்குமே ஒரு அழகான ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறீங்க செஞ்சுதான். இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் கிடச்சிதுன்னா இந்த வேர்ல்டில் மாற்றக்கூடிய ஏதாச்சும் ஒரு விஷயம், எனக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்குது, நான் இதை வச்சு இந்த வேர்ல்டில் இதை மாற்றுவேன் அப்படின்னா இதை மாற்றுவீங்க? ஆக்சுவலி நான் என்னோட எய்ம் வந்து ஒலிம்பிக் மெடல், அதுக்கப்புறம்
எனக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகணும், அதுதான் என்னோட எய்ம். நான் நிச்சயமாக அதை ஆகுவேன். என்னோட குருநாதரே எனக்கு சொல்லிட்டாங்க, அந்த நம்பிக்கை இருக்குது, நான் அதை கண்டிப்பாக ஆவேன். அப்படி எனக்கு அந்த இது கிடச்சிருந்தா நான் நிச்சயமாக சொல்கிறேன், நான் இந்த உலகத்துக்கே என்ன சொல்லுவேன்னா, ஒரு வீட்டில் ஒரு பேர் எதுலாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கணும், ஒருத்தரோ 2 பேரோ ஸ்போர்ட்ஸில் இருக்கணும், எதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போல்லாம் ஸ்போர்ட்ஸ்க்கு அவ்வளவும் முக்கியத்துவம் இல்லை. சிஎம் சார் வந்து நிறைய பேருக்கு இதெல்லாம் தராங்க. ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்போர்ட்ஸில் நிறைய பேர் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புதுசாக இருக்கு. நான் வந்து இதுவரை யாருமே நான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டதே கிடையாது. ஸோ புதுசாக இருக்கு. அந்த தாட் எப்படி உங்களுக்கு வருது? எல்லாமே என்னோட குருநாதர் தான். என்னோட குருநாதர் அடிக்கடிக்க சொல்லுவது என்னன்னா, இன்னைக்கு காலையில் கூட சொன்னாங்க என்னன்னா, யாரும் செல்லாத பாதையில் செல்ல வேண்டும், யாரும் எட்டாத உச்சியை தொட வேண்டும், யாரும் சம்பாதிக்காத பெயர் புகழ் மற்றும் கொஞ்சம் பணத்தையும் சம்பாதிக்க வேண்டும், பெரியவங்கள் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் யாருமே எதுவுமே பண்ணாததை நான் பண்ணி காமிப்பேன். அந்த மாதிரி தான் நான் இந்த 5 வேர்ல்ட் ரெக்கார்டும் நான் எது பண்ணாலும் என்னோட குருநாதர் மாற்றி யோசிப்பாங்க. ஓகே, சூப்பராக சொன்னீங்க. அண்ட் வந்து இது நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க. பட் ஒரு சில பேரண்ட்ஸ்லாம் இருப்பாங்களே, என் பிள்ளைங்க அதெல்லாம் ஒன்றும் விளையாட வேண்டாம், உனக்கு டேலண்ட் இருந்தாலும் படிக்கிறாளே மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்கணும், என்ன அட்வைஸ் சொல்வீங்க? நிறைய பேர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க, அதெல்லாம் போக வேண்டாம், அது பண்ணாது இது பண்ணாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களே சொல்கிறாங்க நீ இந்த இதுக்கு தான் போகணும், அந்த இதுக்கு போகக்கூடாது, இப்போது வந்து ஆர்ச்சரிக்கு தான் நீ போகணும், பேஸ்கெட் பாலுக்கு போகக்கூடாது, அதுக்கு போகக்கூடாது, நீ இதுக்கு தான் போகணும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னா அதுக்கெலாம் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ கூட ஹாலிடே வந்ததுக்கப்புறம் சம்மர் கேம்ப் அது இதெல்லாம் அனுப்புகிறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கும். ஸோ அதை நீங்கள் எடுத்து அதில் நீங்கள் சேர்த்து விட்டீங்க, அவங்களும் நிச்சயமாக சாதிப்பாங்க. அதே மாதிரி இப்போது அவங்க பிடிச்சதுல சேர்க்குறாங்க, ஆனால் அவள் ஒழுங்காகவே பண்ண மாட்டேறா, அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுக்கு என்னென்னா, இப்போது சைனாலலாம் பேம்போ இருக்கும், பேம்போ ட்ரீ, அதில் வந்து அவங்க வந்து ஒரு நாள் விதைச்சிருவாங்க. விதைச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு 1 வீக் அப்புறம் வந்து பார்ப்பாங்க, வளராது. அப்புறமா 1 மந்த்துக்கு அப்புறம் பார்ப்பாங்க, வளராது. 1 இயருக்கு அப்புறம் பார்ப்பாங்க, வளராது. இப்படியே ஒரு இயர் போயிட்டே இருக்கும்போது 5th இயர் வந்து பார்ப்பாங்க, அது எல்லா ட்ரீயை விட ரொம்ப ஹைட்டாக 70.5 ஹைட்டுக்கு அது அவ்வளோ ஹைட்டாக இதுவாக இருக்கும். அந்த ஒரு நாள்லேயே அது அவ்வளோ இதுவாக வளர்ந்துருக்குன்னா அது வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருக்கு, அதோட வேற அந்த பூமியில் பரப்பிகிட்ருக்கு. அந்த மாதிரி தான் இன்றைக்கே வந்தால் இன்றைக்கே இது பண்ணணும். இப்போது சரி நீங்கள் சொல்கிற மாதிரி 5 இயர்ஸ் ஆச்சு, இன்னும் அவள் வரல, நான் வந்து 6 இயர்ஸ் தான், இன்னும் நான் அந்த ஒலிம்பிக் மெடலுக்கு இன்னும் போகல, இன்னும் திறமை இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு இப்போது இன்னொன்று கை வந்து இப்போது பின்னாடி மடக்க முடியாது. அது என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கா, என்னால் பின்னாடி மடக்க முடியல, முன்னாடி தான் மடக்க முடியுது, அது ஃபீல் பண்ணல. ஆனால் காலால் பின்னாடி தானே மடக்க முடியும், முன்னாடியாக மடக்க முடியும், ஆனால் நம்மளால் முடியுது. அதோட பாசிட்டிவை மட்டும் எடுத்துகிட்டு நெகட்டிவ்லாம் அதை அப்படியே விட்டுருது. ஸோ அதனால் நம்ம எப்பவுமே மற்றவங்களுக்குள்ளே இருக்கிற பாசிட்டிவ்னஸை எடுத்துகிட்டு நெகட்டிவ்லாம் விட்டுடணும். நிறைய பேர் கூட கம்பேர் பண்ணாங்க, இப்போ அவள் ஷூட் பண்ணுறா நீயும் ஷூட் பண்ணு, இந்த பொண்ணு பேஸ்கெட் விளாட்றா நீயும் விளாடு, டோனி சார் வந்து கிரிக்கெட் விளாட்ற நீயும் அவர் மாதிரியே வரணும், சஞ்சனா ஷூட் பண்ணுற நீயும் ஷூட் பண்ண, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவங்களுக்குள்ள திறமை இருக்கும், நீங்கள் அதை தெரிஞ்சுட்டா தான் நீங்கள் வந்து அவங்களால சாதிக்க முடியும். ஸோ அதனால் எப்போவுமே உங்கள் குழந்தைங்கள அடுத்த நிலைக்கு கூட்டிகிட்டு போவாங்க, அடுத்தவங்கள நிலைக்கு கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லியே தராதிங்க. சஞ்சனா, உங்ககிட்ட பேசும்போது உண்மையுமே அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. நீங்கள் இந்த எனர்ஜியை வந்து உங்கள் சுற்றி இருக்க எல்லாத்துக்குமே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிறது ஆசை. அண்ட் நீங்கள் கண்டிப்பாக ஒலிம்பிக்கு போகும்போது நான் கண்டிப்பாக திரும்ப வந்து உங்களை பேட்டி எடுப்பேன், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் சஞ்சனா. தேங்க்யூ.